கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்தும் அதை தொடர்ந்து நடந்த கான்பரசி தேரிகள் குறித்தும் விஜய் அவர்கள் செய்ய தவறியது என்ன, தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது என்ன என்பது குறித்தும் நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரொம்ப நாள் கழித்து பேசுகிறோம், அதுவும் 83 நாள் கழித்து பேசுகிறோம்னா அது சூழ்நிலை. ஆனால் இப்போதைய நிலைமையில் கரூர் துயர சம்பவம் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த துயர சம்பவம் என்பது யாரால் எப்படி விளைந்தது என்பதை நம்ம தெளிவாக பேசுவோம். எல்லா சேனல்களும் எல்லாம் தெளிவாக பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு புரியும்படியாக இருக்கின்றாலும் புரியாமல் இருக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் புரியாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயம்தான். அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களிலே ஜெயித்து வருகிறது. அந்த இந்துத்துவா பிடியில் இருந்து தப்ப முடியாமல் அவர்கள் சிக்கி திணறுவதால் தான் பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களிலே ஜெயித்து வருகிறது. இங்கே கால் பதிக்க முடியாமல் திணறுகிறார்கள் என்றாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கால் பதிப்பதற்காக எல்லா வகையான முயற்சிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தொடர் படையெடுப்பின் காரணமாக இங்கே பல சல்லித்தனமான வேலைகளும் சில்லித்தனமான கிறுக்குத்தனமான நம்பிக்கைகளும் தொடர விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சியின் ஒரு தாக்கம் கரூரின் துயர சம்பவம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் தெரியும். இத்தனை ஆழமான ஒரு அபரிதமான அல்லது ஒரு வெறி பிடித்த கிறுக்குத்தனமான வேகம் கொண்ட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று யாராலும் நம்ப முடியலை. அத்தனை துயர சம்பவங்கள் நடந்த போதும் இதற்கு விஜய் எந்த விதத்திலும் காரணமில்லை என்று அவர்கள் சுற்றி திரிவதும் தலைவீசி திரிவதும் தலைகோதி சிரிப்பதும் மிகவும் அச்சமூட்டும் செயலாகவே இருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் இவர்கள் எங்கே இருந்து பெற்றார்கள்? இத்தனை விழிப்புணர்வு அற்ற இளைஞர்களாக இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கூட நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. விழிப்புணர்வு என்பதே, அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியாரை வழிகாட்டியாகவும் காமராஜரை வழிகாட்டியாகவும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் பெரியார் காமராஜர் வழிகள் எல்லாம் இப்படி இல்லை என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர்கள் தொண்டர் அடிவடிகளுக்கு அறவே தெரியவில்லை என்பது இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல, மதுரை மாநாடும் அதை உணர்த்தியது. அங்கே பலர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய பவுன்சர் பாதுகாவலர் ஒரு இளைஞரை தூக்கி அப்படி ஒரு பஞ்சு முட்டையை வீசுவது போல வீசினார். அவர் மேடையிலிருந்து அவர் கீழே விழாமல் எப்படியோ அதை பிடித்து கொண்டு தப்பித்து விட்டார். அந்த நிலையெல்லாம் இருந்தது. அப்புறம் அவர் வழக்கு போட்டார். அந்த வழக்கை இவர்கள் ஒரு விதமாக சமாளித்து வந்தார்கள். அந்த காரியங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது, அதாவது அவருடைய கூட்டத்தில், அவருடைய மாநாட்டு கூட்டத்தில் ரசிகர்கள், அதாவது அவர்களுடைய விஜயனுடைய தொண்டர்கள் கட்டாயமாக அவரை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ தடவி வைத்தார்கள். கம்பி வேலியில் கிறிஸ் தடவி வைத்தார்கள். அவர்கள் அதில் ஏறி வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இப்படியெல்லாம் எந்த கட்சி தலைவரும் செயல்பட மாட்டார்கள். அந்யோன்யமாக எல்லா தரப்பு மக்களிடமும், அதாவது அவர்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களிடமும் நெருக்கமாக இருப்பதைத்தான் எல்லா தலைவர்களும் பின்பற்றுவார்கள். அதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அப்போதுதான் மக்களை நெருங்க முடியும், மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் நமக்கு செல்வாக்கு வளரும் என்று எல்லா தலைவர்களும் அப்படித்தான் நினைப்பார்கள், நம்புவார்கள். ஆனால் விஜய்க்கு மட்டும் மாறுபட்ட கோணம் இருக்கிறது. நாம் வானத்தில் இருந்து வந்தவர், தவமெல்லாம் தவமிருந்த காரணத்தால் வந்துதித்த தேவ மகன் நான் தான் என்று டாக்டர் ஷாலினி சொன்னது போல் எங்களுடைய மீட்பர் வந்துவிட்டார் என்று நினைக்கிறார்கள் என்றது போல் அவர் தவமெல்லாம் தவமிருந்த காரணத்தால் வந்து உதித்த தேவமகனாக தன்னை கருதி கொண்டு அவர் செயல்படுகிறார். ஒரு மனிதனுக்கு, அதாவது நமக்கான கூட்டம் கூடுகிறது, அல்லது நமக்கான மதிப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு இமேஜ் இருக்கிறது, நமக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அல்லது நம்மளுடைய அறிவை போற்றுகிறார்கள், அல்லது நம்மளுடைய பேச்சு திறனை வலிந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்ற ஒரு ஆசை, அவர்கள் அதை மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருப்பார்கள். அதனால் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வார்கள், மெருகூட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் விஜய் என்பவர் ஒரு குரூரமான மனநிலையோடு, அவரை குற்றஞ்சாட்டம் என்ன நமக்கு துளி கூட இல்லை. ஆனால் அவர் ஒரு குரூரமான மனநிலையோடு நாமக்கல்லில் அவர் 8:45
8:30க்கு மீட்டிங் வைத்து விட்டு அவர் 8:50க்கு மெட்ராஸில் இருந்து புறப்படுகிறார் என்றால் என்ன மனநிலை என்பது நமக்கு புரியவில்லை. மக்களை காக்க வைக்க வேண்டும் என்ற மனநிலை அவர் மனதில் இருந்ததா? அதை முதல் அவர் விளக்க வேண்டும். நான் உங்களை காக்க வைக்க வேண்டும், காக்க வைத்தால்தான் நீங்கள் கூட்டம் அதிகமாக கூடுவீர்கள், அப்படி கூடினால்தான் எனக்கு இன்னும் செல்வாக்கு பெருகும் என்ற நிலையோடு தான் நான், அந்த எண்ணத்தோடு தான் நான் உங்களை காக்க வைத்தேன், அதனால் தான் நான் 8:50க்கு விமானம் ஏறினேன் அப்படின்னு அவர் அதை சொல்ல வேண்டும். உண்மையை சொன்னால் அவர் இந்த இடத்தில் அவர் சில தவறுகளிலிருந்து மீண்டு கொள்ளலாம். ஒரு செயல் என்பது இன்னொரு செயலை தூண்டும் செயல். அப்போ மரணம் என்று ஒன்று விளைந்திருக்கிறது என்றால் அந்த மரணத்தை விளைவிக்கக்கூடிய செயலை செய்தவர் விஜய் என்பதை அவர் இந்த இடத்தில் இன்றேனும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் தேவையற்ற வழக்குகளை போட்டுக்கொண்டு அந்த வழக்குகளில் இருந்து தன்னையும் விடுவிக்க முடியாமல், தன் கட்சியையும் விடுவிக்க முடியாமல், இதோ தன் கட்சியினுடைய ஆட்களுக்கு தாம் ஒரு பெரிய பிம்பம் போல் காட்டிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை என்பதுதான் நம்மளுடைய வாதம். அதை அவர் உணரப்போவதில்லை. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள் சொன்னாலும் உணரப்போவதில்லை. ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் இருந்து கொண்டு நாம் சொல்வதையெல்லாம் அவர் உணர்ந்து விட போவதில்லை. நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம், சீமான் மீது விஜயலட்சுமி அவர்கள் போடுகின்ற வழக்கு எடுபடாது. இந்த அரசு அவருக்கு எதிராக எந்தவித மனுவும் அபிடவிட்டும் தாக்கல் செய்யாது. அப்படியே தாக்கல் செய்தாலும் அது வலுவிழந்த அபிடவிட்டாகத்தான் இருக்கும். ஆகவே சீமான் விடுவிக்கப்படுவது நிச்சயம், அல்லது அவர்கள் சமரசமாக போய்விடுவது தான் நிச்சயம். அவர்கள் எந்த மன்றத்திற்கு, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இல்லை, எந்த மன்றத்திற்கு போனாலும், ஐநா மன்றத்திற்கே போனாலும் இதுதான் நடக்கும். ஏன்னா அரசு தரப்பு முனைப்பு காட்டாமல் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது. ஏன்னா தனி ஒரு பெண்ணாக விஜயலட்சுமியால் மேலும் மேலும் தொடர்ந்து செயல்பட முடியாது. அவர் ஏதோ ஒரு வகையில் நெருக்கப்படுவார். பணம் காட்டியோ இல்லை பலம் காட்டியோ அவர் நெருக்கப்படுவார். அந்த நெருக்குதலுக்கு அவர் உள்ளாக்கப்படும் போது அவரால் மீறி திமிரி எழ முடியாது. ஆகவே அரசு உதவினால் மட்டுமே அவர் தன்னுடைய லட்சியம் என்னவென்று நினைக்கிறாரோ அதை அடைய முடியும், அல்லது முடியாது என்று நாம் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அது ஏற்கனவே நிறுவனமாயிருக்கிறது. அந்த வகையில் தான் நாம் சொல்கிறோம். அந்த எல்லாவற்றையும் கணக்கிட்டு ஒரு மனசுத்தியோடு, யார் மீதும் எந்த ஆதங்கத்தோடு இல்லை, எந்த வெறுப்போடோ எந்த வன்மத்தோடு நாம் பேசவில்லை, மனசுத்தியோடு சொல்கிறோம். விஜய் அவர்கள் இந்த இடத்தில் பொதுமக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் செய்த செயல் பல பேர் மரணத்திற்கு அது தூண்டும் செயலாக அமைந்து விட்டது. ஆகவே மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய தொண்டர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், என்னுடைய ரசிகர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அபிமானிகள் என்னை மன்னிக்க வேண்டும், மொத்தத்தில் இந்த ஊடகத்துறை அனைத்தும் என்னை மன்னிக்க வேண்டும், எனக்காக துதிபாடியவர்கள் அனைவரும் எனக்காக என்னை மன்னிக்க வேண்டும், இந்த அரசும் நீதித்துறையும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று மனதார அவர் கேட்டுக்கொண்டால் அவர் நலம் பெறுவது, அவர் இன்னும் அவருடைய அரசியலுக்கு மேலும் வலு கேட்குமே தவிர, அவருடைய கை வலுப்படுமே தவிர மற்றபடி அவர் குறைந்து போவது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் ஒரு செயலை தூண்டும் செயலை செய்துவிட்டார், மரணம் நிகழ்த்தக்கூடிய ஒரு செயலை செய்துவிட்டார். ஆகவே அவர் கொலைகாரர் என்று பொருள் அல்ல. அந்த கொலைகள், அந்த படுபாதகங்கள் நடப்பதற்கு, அதாவது நயனா நாகேந்திரன் சொன்னது போல, பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சொன்னது போல, அங்கே யாரும் மிதித்து விடவில்லை, யாரையும் போட்டு கழுத்தை நெரித்து விடவில்லை, யாரையும் அடித்து கொண்டு விடவில்லை. அவர் நயனா நாகேந்திரன் எகத்தாளமாக அடித்தே கொண்டு விட்டார்கள், மிதித்தே கொண்டு விட்டார்கள் அப்படின்னு எகத்தாளமாக. அதே போல் விஜய்க்கும் எதுவும் ஆகிவிட்டார் அப்படின்ட்டு எகத்தாளமாக சிரித்தார். இந்த சிரிப்பையெல்லாம் அவரை சிரிக்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசு தான். அவர் மீது 4 கோடி ரூபாய் தேர்தலுக்காக கடத்திய வழக்கிலே அவரை உள்ளே சிக்க வைக்கவில்லை. அதேமாதிரி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்த அவருடைய மகன் பாலாஜி அவர்களை எந்த வழிக்கும் கொண்டு வரவில்லை. ஆகவே அவர்களை ஃப்ரீயாக பறக்க விட்டிருக்கிறார்கள். சமரச அந்த தீர்வுகள் உள்ளடி வேலைகளால் அவர் உயர பறக்கிறார். வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் பற்றிய பேச்சில் அவருடைய கருத்தல்ல, அவர் வேறொருவருடைய கருத்தை சொல்லிய போது கூட வைரமுத்துவினுடைய தலையை கொய்ய வேண்டும், அப்படி கொய்து கொண்டவர்களுக்கு நான் பணம் கொடுப்பேன் என்று நயனா நாகேந்திரன் பேசினார். அப்போது கூட அவர் மீது எந்த வழக்கும் இல்லை. ஏனென்றால் வைரமுத்து ஒரு சாதாரண கவிஞர் அப்படி என்று ஆகிவிட்டது. ஏன்னா நயனா நாகேந்திரன் பணபலம் படைத்தவர், அரசியல் செல்வாக்கு படைத்தவர், பிரதமரை தெரியும் என்ற நிலையில் இருப்பவர் என்பதால்
அவரை அப்போது எந்த அரசும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த நிலைமை தான் இன்றும் விஜய் அவர்கள் விடயத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப எகத்தாளமாக விதித்தே கொண்டு விட்டார்கள், அடித்தே கொண்டு விட்டார்கள் என்று பேசுகிறார். அந்த மாதிரியான எந்த சம்பவமும் அங்கே நடைபெறவில்லை, நடந்தது விபத்து தான் என்று விஜய் தரப்பு ஹைகோர்ட்டில் அவர்களுடைய புஷி ஆனந்துக்கு ஆஜரான வக்கீலே சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாதத்தில் விபத்து நடந்திருக்குது, இதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும், எங்கள் மீது சோடிக்கப்படுகிற வழக்குகள் அது ஏற்கத்தக்கதல்ல, ஆகவே ஜாமீன் தர வேண்டும் என்று வாதாடி இருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கான்ஸ்பிரசி தியரிகளை இவர்கள் கட்டமைத்து விடுவது, புரட்சி ரூட்டுகளை கட்டமைத்து வைத்திருப்பதற்கெல்லாம் காரணம் விஜயை அவர்கள் ஒரு மாய வலையில் சிக்க வைப்பதற்காக. மாய வலை என்றால் என்ன? பிஜேபியினுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக. அரசியல் எதிரி திமுகவும் கொள்கை எதிரி பாஜகவும் என்று சொல்லிய விஜய் இப்போது எங்கே எதிராக இருக்கிறார், எதில் எதிராக இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அவரை நம்பி சிறுபான்மை மக்கள் விஜயை நம்பி வாக்களிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அவர் பின் சென்றார்கள். அவர்களுடைய நிலைமை இப்போது என்னவாக இருக்கும், அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எதுவாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமாக அத்துமீறல் தனமாக நடந்து கொள்ளக்கூடிய சின்னஞ்சிறார்களை கொண்ட ஒரு கூட்டத்தில் நாமும் இணைந்து விட்டோமோ என்று அவர்கள் அச்ச உணர்வு கொள்கிறார்களா? இல்லது இதுதான் இந்த நாட்டிற்கு தேவை, தமிழ்நாட்டிற்கு தேவை, இதுவாரும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அநீதிகள் நடந்தது கிடையாது, இப்படி ஒரு கூட்ட நெரிசலை எந்த அரசியல் கட்சியும் ஏற்படுத்தியது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் அவர் குளித்து பல 100 பேரை சாகடித்தார். அதாவது அவர் குளிக்க போனதனால், அவருடைய தோழியரும் அவரும் குளிக்க போனதனால் அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாகி இறந்தோர் பலர். அது அந்த நேரத்தில் எந்த கணக்கிலும் வரவில்லை, யாரும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே அதுபோன்று தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட்டத்தில் கூட கடைசியாக நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட 4 பேர் வெயில் தாழாமல் மாண்டு போனார்கள். கூட்ட நெரிசலில் இல்லை, வெயில் தாழாமல் மாண்டு போனார்கள். நோயிட்டு இருந்தார்களோ இல்லை அவர்களால் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டதோ மாண்டு போனார்கள். அந்த அளவிலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த அரசியல் தலைவர்கள் கூட்டத்தில் இறப்புகள் நடந்தாலும் எந்த அரசியல் தலைவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுத்துட போவதில்லை. ஆனால் நீங்கள் களத்தை சரியாக கையாண்டீர்களா என்பதுதான் இங்கே பிரச்சனை. அங்கே நடக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு அரசியல் தலைவர்கள் மீதோ அவர்களுடைய நிர்வாகிகள் மீதோ எந்த நடவடிக்கையும் எந்த அரசும் எடுக்கப் போவதில்லை, எடுக்கவும் செய்யாது. அதற்கான வழிவகைகளும் இல்லை, சட்டத்தில் இல்லை. ஆனால் காரணகர்த்தாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்னும்போது உங்களை நோக்கி ஒரு விரல் சுட்டும். நீங்களும் இந்த இடத்தில் குற்றம் செய்திருக்கிறீர்கள், ஒத்துக்கொண்டு இதை நேர் செய்து வாருங்கள். அடுத்து வரும் காலங்களில் நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காவண்ணும் நாம் எப்படி பேணி போக வேண்டும் என்பதை கண்டுபிடித்து செயல்படுங்கள் என்பதைத்தான் ஒரு விரல் சுட்டிக்காட்டும். அந்த சுட்டிக்காட்டு விரலையே திருப்பி ஒடித்து விட்டு இவர்கள் மேல் நோக்கி மேலெழுந்து வந்துவிடலாம் என்று விஜய் தரப்பு நினைப்பது ஆகச்சிறந்த கோமாளித்தனம் என்பதை விட திருப்பித்தனம் என்று கூட நாம் விமர்சிக்கலாம். அந்த அளவில் விமர்சித்தாலும் அதற்கும் அவர்கள் தகுதியானவர்கள், அதற்கு மேலும் விமர்சித்தாலும் தவகவினர் தகுதியானவர்கள் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிகிறது. விஜயினுடைய 40 அடி நீள பஸ்ஸு 15 அடி அகல பஸ்ஸில் அவர் ஒரு கூட்ட நெரிசலில் போகிறார் என்றால் கூட்டம் போலீஸார் ஒரு 50 மீட்டர் தூரத்திற்கு முன்னே மறித்து நீங்கள் இங்கே நின்று பேசிவிட்டு செல்லுங்கள், அதுதான் சால சிறந்தது என்று போலீஸார் சொல்லுகிறார்கள். டிஎஸ்பி தலைமையில் அவங்க சொல்கிறாங்கன்னா இல்லை நான் பாயிண்டில் போய் தான் பேசுவேன்னு விஜய் தரப்பு அடம் பிடித்து அந்த பாயிண்டை நோக்கி வரும்போது நீங்கள் எங்களுக்கு கூட்டத்தை வழியேற்படுத்தி தர வேண்டும் என்று விஜயனுடைய கோரிக்கை, அதை போலீஸார் நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய 60 பவுன்சர்கள் மட்டும் நிறைவேற்றிவிட முடியாது. 63 ட்ரோன்கள் அதனுடைய வீடியோ கேமராக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை, அதாவது ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக அவர் பயன்படுத்தி இருந்தால் கூட, அப்படி சொல்லப்படுகிறது, அப்படியே இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது அந்த கூட்டத்தை அவர் பயன்படுத்தி இருந்தாலும் அவருக்காக கூடிய கூட்டத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நம்ம ஒரு பிரச்சனையாகவோ இல்லை ஒரு அது ஆகக்கூடாத செயல் என்றோ நம்ம இந்த இடத்துல வாதம் எதுவும் வைக்கல. அது இருந்துட்டு போட்டோம். அது அப்படியே இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் வலியை ஏற்படுத்தக்கூடிய
வல்லமை யாருக்கு இருக்கிறது என்றால் காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கிறது. பெரிய கூட்டம், நெருக்கி அடித்து கொண்டிருக்கிற கூட்டம். இவர் இடதுபுறமாக தன்னுடைய சாலையில் இடதுபுறமாக, இருவழிச்சாலை என்றால் இடதுபுறமாக வர வேண்டிய இடத்தில் இவர் வலதுபுறமாகத்தான் வருகிறார். அந்த வலதுபுறமாக வரும்போது இருக்கின்ற கூட்டத்தை விலக்க வேண்டும் என்னும்போது கூட்டம் ஏற்கனவே அங்கெங்கும் நெளிய முடியாத அளவில், மண் கீழே விழாத அளவில், அதாவது கடுகு போட்டாலும் கீழே விழாத அளவில், ஊசி போட்டாலும் கீழே விழாத அளவு என்பார்களே, அதுபோன்று மண் போட்டாலும் கீழே விழாத அளவில் இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசலை இன்னும் விலக்கு 15 அடி அகலத்தில் விலக்கு. அவர்கள் அந்த 40 அடி நீள வாகனத்திற்கு பின்னும் அவருக்கு போதுமான வசதிகள் தேவைக்காக அந்த பேருந்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவரோடு ஆதவ அர்ச்சனா பயணிக்க வேண்டியிருக்கிறது, புஷி ஆனந்த் பயணிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கிய தலைகள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எல்லா வசதியும், கழிப்பிட வசதி முதல் கொண்டு அந்த பேருந்தில் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை பெரிய பஸ்ஸாக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லை, அது அவருடைய வசதிக்கு அது தேவைதான், வேண்டாம் என்று நம்ம சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த பஸ்ஸை 50 மீட்டருக்கு அப்பால நிப்பாட்டி இருந்தால் இந்த நிகழ்வு, இந்த கொடூர சம்பவம், இந்த துயர சம்பவம் கரூரில் ஏற்பட்டிருக்காது. இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததாக இருக்கட்டும், இவர் 3 to 10 வரை நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு இருக்கும் என்று இவர் டைம் போலீஸுக்கு கொடுத்திருந்தால் கூட இவர்களுடைய புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அறிவிப்பு என்னவென்றால் 12 மணிக்கு தலைவர் அவர்கள் இங்கே வந்து விடுவார், கரூருக்கு வந்து விடுவார், நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு வந்து விடுவார். அட்வான்ஸாக 3 மணி நேரம் அட்வான்ஸாக அவர் எந்த தைரியத்தில் 3 மணி நேரத்துக்கு முன்னுக்கூட்டியே சொல்கிறார். இவர் வந்தது என்னவோ 7 மணிக்கு. அப்போ கூட்டம் 12 மணிக்கு விஜய் வருகிறார் என்றால் 9 மணிக்கே வந்து காத்து நிற்கும்ல. அந்த வேலைகளைத்தான் அவர்களுடைய தொண்டர்களும் செய்வார்கள். கூட்டத்தை அதிகம் காண்பிக்க வேண்டும். அந்த இதில் இருந்த ஏமூரிலிருந்து ஒரு ட்ரக்கில் 15 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதில் குழந்தை ஒருவனும் இருக்கிறான், பெண்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அவங்க கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தார்னு சொல்லலை, அவங்களா மனமுத்து வந்துருக்கிறார்கள். வாகன வசதி ஏற்பாடு செய்திருக்கிறோம், விஜய் வருகிறார், பார்க்க வருகிறீர்களா என்றால் நான் என்று அடித்து புரண்டு ஒரு நடிகரை பார்க்க வருவது இயற்கை தான். நடிகர் என்று இல்லை, ஒரு அரசியல்வாதி வந்தால் கூட வாரியர்களா என்றால் வசதி, அதாவது தங்களுக்கு வேலை இல்லை என்றால் வருவதற்கு தயாராகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் வந்தவர்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் 5 பேர் மாண்டு போனார்கள். எங்கள் ஊர் பகுதியில் வட்டிக்கு போடுகின்ற கரூரை சேர்ந்த ஒருவர் ஒரு டீ கடைக்காரரிடம் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் போது மறுநாள் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கே சொன்னாங்க, இல்லை செத்தது என்னமோ 2 பேர் தான், மீதி 39 பேர் மற்ற மாற்றோரிகளில் இருந்து கொண்டு போட்ட பிணங்கள் அப்படின்னு ஒரு கரூர்காரர் வட்டிக்கு போடுறவர் இந்த ஊரில் ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டு அவர் அவ்வளவு எளிதாக போகிறார் என்றால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நாம் செய்ய தவறியது என்ன என்ற இடத்தில் நாம் கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது என்ன அப்படிங்கிறது இந்த பட்டியலில் சொல்லுவோம். அப்போ உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அவர்கள் அத்தனை சுலபமாக அவர்கள் தொடர்ந்து அதைத்தானே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டத்தில் செத்தவர்கள் 1-2 தான், வேறொரு ஆஸ்பத்திரியில் இருந்து தான் கொண்டு போட்டு விட்டார்கள். வைக்கின்ற வாதங்களை பாருங்கள். ஆனால் தங்களை எப்படி பூசிக்கொள்வது, தங்களை தேற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிறதுல அவங்க முனைப்பு காட்டுதில்லை. பொய்யாக கட்டுக்கதைகளை, இதையெல்லாம் உடைந்துவிடும், அறந்துவிடும், நூலருந்துவிடும், பட்டம் கிழிந்து தொங்கிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம் நினச்சிக்கிட வேண்டியதான். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த மக்கள் மூடர்களாக இருக்கிறார்கள், முட்டாள்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு 1000 என்ன லட்சம் பெரியார் வந்தால் கூட தமிழ்நாட்டு மக்களை திருத்தவே முடியாது. உண்மை அதுதான். எந்த கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற அதை இப்போ பணம் கொடுப்பது, அதை பெறுவது என்பது சாதாரணமாகிவிட்டது. அதை எல்லா தளத்தில் உள்ள பத்திரிகையாளர், நடுநிலையாளர்கள் கூட அதெல்லாம் சாதாரணப்பா, இதெல்லாம் நம்ம பெருசாக பேசிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. மக்கள் தாங்கள் தூயவர்களாக இருந்தால்தான் நல்ல தூய அரசியல்வாதியை அவர்கள் சந்திக்க முடியும். அந்த சந்திப்பு என்பதே நடைபெறவில்லையே. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 1 ரூபா கொடுத்தாங்க, 50 பைசா கொடுத்தாங்க அப்படின்னு பேச்சு எழக்கூடிய அளவில் தானே இருக்கிறது. அந்த பேச்சை தானே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஓட்டுக்கு 100 ரூபாய் மாறி 250 ரூபாய் ஆகி 500 ரூபாய் ஆகி 1000 கொடுக்கிறார்கள். அது இடைத்தரகர்கள் 5000 கொடுக்கிறார்கள் என்ற நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி கொடுக்கும், எதிர்கட்சி கொடுக்கும் என்ற நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக பைசா கொடுக்காமல் இருக்கிற சீமான் போன்றவர்கள் இங்கு
நல்ல அரசியல்வாதியாக தெரியக்கூடிய காலம்தான். ஆனாலும் அவரை யாரும் சீண்ட மாட்டார்கள். அவருக்கு என்று 8% வாக்கிலும் மண்ணள்ளி போட, அந்த வாக்கு சதவீதத்தில் மண்ணள்ளி போட விஜய் என்ற ஒரு சீமான் திரையுலகில் இருந்து குதித்து விட்டார். அதனால் மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்திலும் தன்னுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது என்பதை அறவே புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வாக்கு வங்கி சரிந்து சீமானுடைய வாக்காகவும் பிஜேபி வாக்காகவும் இவர் விஜயனுடைய வாக்காகவும் போயிருக்கிறது அப்படிங்கிறதை அவர் உணரவில்லை. இங்கே நம்ம பகுதியில் கட் அவுட் இந்த பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனரில் இருக்கும் புகைப்படங்களை பார்த்தால் முந்தைய நாட்களில் முந்தைய தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் பிஜேபிக்கு இப்போது அந்த பேனர்களில் அவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கிறது. எவன் ஒருவனும் திமுக காரனோ இல்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவனோ அந்த புகைப்படத்தில் இல்லை. அதையெல்லாம் பார்க்கும்போது இழந்திருப்பது தன்னுடைய வாக்கு வங்கியே அதிமுக தான். இழந்த வாக்கை பெறுவதற்காக அவர் கூட்டணிக்கு முயற்சிக்கிறார். அதனால தான் அவர் கட்சி ஆட்களை விட்டு 4 கொடியை காட்டி கோடி அங்கே பாருங்க, எங்களுக்கு கூட்டம் வந்துட்டு பாருங்க, எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஐயோ ஆமாம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு இப்படி ஆட்டுதாரு. அவருடைய இந்த ஆட்டமெல்லாம் அவர் ஆட்டம் காணுவார் என்பது தான் உண்மை. அது ஒரு கரையில் இருக்கட்டும். அவருடைய அரசியல் நாகரிகத்தை நம்ம அந்த அளவிலெல்லாம் பேசண்டாம். விஜய் அவர்கள் 50 மீட்டர் தூரத்துக்கு முன் நின்று பேசியிருக்க வேண்டும் போலீஸ் அறிவுறுத்தலின்படி. அதை அவர் செய்ய தவறினார். அவர் அப்போ ஒரு தூண்டும் செயலை அவர் செய்து விட்டார். அந்த இடத்தில் நான் அந்த பாயிண்டில் தான் போய் நின்று பேசுவேன். அப்படி பேசினால்தான் என் மக்கள் மத்தியில் நான் நிற்க முடியும் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். அப்படி உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பேருந்துக்காக வழி ஏற்படுத்துவதற்கு போலீஸ் முனையும். அந்த முனையும் போது தள்ளும் கூடுதலாக ஏற்பட்டு ஏற்கனவே 7-8 மணி நேரமாக தாமதமாக இவர் வந்ததுனால அவர்கள் தண்ணீர் பற்றாக்குறையினால் அவர்கள் இருந்ததுனால, அந்த கூட்டம் இருந்ததுனாலையும் மூச்சு விட முடியாத நெருக்கத்தில் இருந்தாலும் பலர் மயங்கி சாய்கிறார்கள். மயங்கி சாய்கிறவர்களுக்கு தண்ணீரை எடுத்து விஜயே போடுகிறார். தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு தண்ணியை எடுத்து பாட்டில் போடுகிறார். தண்ணி பாட்டில் போட்டால் நேரே அவங்க மயங்கி சாயிறவங்க எடுத்து பிடிச்சி கொடுத்துருவாங்களா? இல்லை அப்படிப்பட்ட அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒழுக்கமான ஒரு நேர்மையான ஒரு படையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இது ஒரு காட்டுமிராண்டி கூட்டம். அவனுக்கு தண்ணி தேவையில்லைன்னு பிடிச்சி அவன் குடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதில் போலீஸ் அவர்களை மீட்டெடுப்பதற்காக ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர்கள் அந்த கூட்டத்தில் நின்றார்கள் என்றால் ஆம்புலன்ஸை உள்ள விடாத அப்படின்ட்டு பேசுவதும், கொடிகட்டாத ஆம்புலன்ஸ் வருவது என்று நையாண்டி அடிப்பதும் விஜயினுடைய செயலாக அந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஆதவர்ஜினா எழுந்து பிணங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறது என்று அவரிடம் பேசும்போது அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வரட்டும்னு சொல்கிறாரு. அதுபடி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுப்பாங்கப்பா. அந்த பிறகு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடப்படுகிறது. ஆம்புலன்ஸில் அங்கு விழுந்தவர்களை ஏற்றி வெளியே அனுப்புகிறார்கள் போலீஸ்காரர்கள். ஆஸ்பத்திரிக்கும் வெளியுமாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை செய்கிறார்கள். காவல்துறையினரே இத்தனை காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் விஜய் பார்க்கும் ஆர்வத்தோடு ஓ என்பதும் அந்த துண்டுகளை இப்படி வீசுவதும் தலைவா என்பதும் அதில் ஒரு சிலர் தான் புத்திசாலித்தனமாக விஜயை முழுமையாக நிறுத்தி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் அவர் தன்னுடைய பேச்சை நிப்பாட்ட வேண்டும், தன்னுடைய செய்கையை நிப்பாட்ட வேண்டும், அவருடைய ஸ்டைலை நிப்பாட்ட வேண்டும் என்று முயற்சித்து செருப்பை தூக்கி வீசி அடித்து பார்க்கிறார். அப்போதும் கண்டுகொள்வதாக இல்லை. விஜய் தனக்கான ஸ்கிரிப்ட் என்னவோ அந்த ஸ்கிரிப்டை வாசித்து முடிக்க வேண்டும். அதை வாசித்து முடித்தால்தான் நாம் நம்மளுடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு வேலைகளை எல்லாம் திருப்தியாக செய்து முடித்ததாகும். அவர் எந்த இடத்திலும், எந்த அரசியல் தளத்திலும், அவர் எந்த மாநாட்டிலும், எந்த கூட்டத்திலும் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சு எப்போதும் தன்னுடைய இயல்பான, படத்தில் நடிக்கக்கூடிய இயல்பில் இருந்து மாறி ஒரு அரசியல்வாதியாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவராக எங்கேயும் பேசவில்லை. ஸ்டாலினங்கள் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவருடைய பேச்சு. மைடியர் அங்கிள் அப்படின்ட்டு அவர் நக்கல் நையாண்டி அதெல்லாம் சினிமாவினுடைய சாயல் தானே அன்றி ஒரு அரசியல்வாதியினுடைய சாயல் அல்ல. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவருடைய ஒரு சாயல் அல்ல. நான் தான் மாற்று என்று அவர் என்னதான் மாறுதட்டி கொண்டாலும் அதற்கான எந்த சாயலும் அவரிடம் எழவில்லை, தெரியவில்லை என்பது ஐயந்திரிவர அதில் தெரிகிறது. ஆனால் இந்த விஜய் அவர்கள் இந்த இடத்தில் தண்ணீரை போட்டுவிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாமா, தொடரலாமா, பேசலாமா, கரூருக்கு வந்துட்டோம்ல, கரூருக்குன்னு வந்த பிறகு இதை பேசாட்டா எப்படி அப்படின்னு சொல்லி பாட்டலுக்கு 10 ரூபா பாட்டு பாடுதாரு.
அவர் கண் முன்னே மரணம் நடந்து கொண்டிருப்பதை கூட மறைத்து விட்டு மறந்து விட்டு அவர் ஒரு உற்சாகத்தின் மிகுதியில் அவர் தன்னை மறந்து அவருடைய ஸ்கிரிப்டை அப்படியே மக்களிடத்தில் ஒப்புவிக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு தயாராகி நடித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஏற்கனவே ஏற்கப்பட்ட நடிப்பில் அவர் மிளிர்கிறார். அந்த நடிப்பில் தான் அவர் மிளிர்ந்து கொண்டிருந்தார். அப்படித்தான் அந்த கரூருக்கு உள்ளே என்ட்ராகும் போதும் அந்த இரவு நேரத்தில் லைட்டை போட்டு அணைப்பதுமாக இருந்து அவர் ஒரு வக்கிரமான மனநிலையோடு அந்த கூட்டத்தை ரசித்து கொண்டு அவர் இருக்கின்ற அந்த காணொளியை பார்க்கும்போது எல்லா மனிதருக்கும், உணர்வுள்ள மனிதருக்கு, அர்த்தமுள்ள மனிதன் என்பவனுக்கு, உணர்வுள்ள அர்த்தமுள்ள அதையெல்லாம் விடுங்கள், மனிதன் என்பவனுக்கு இவன் ஒரு மனிதனா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போது அவன் தன்னை உணர்வான். இவன் ஒரு கட்சி வச்சிருக்கிறானா, இவனை நம்ம ஏற்கலாமா அப்படிங்கிறதையும் உணர்வான். இவன் மனிதனாகவே இல்லை என்றால், எல்லோரும் சொல்வது போல அணிலாக இருந்திருந்தால் அணிலுக்கு கூட ஒரு அறிவு இருக்கும். அதுவும் இவர்களிடத்தில் இல்லை. அந்த குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இவர்களை எந்த வகையில் சேர்ப்பது என்று தெரியவில்லை. அவர்கள் வடநாட்டு வகையில் தான் இருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு பாரதிய ஜனதாவும் ஒரு காரணமாக இருக்கும். எல்லோரும் சொல்லியது போல் பாரதிய ஜனதா தான் விஜய் இயக்குகிறது, பாரதிய ஜனதா சொல்லித்தான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் விஜய் என்றால் அது உண்மைதான் என்று சொல்லும்படியாகத்தான் அவருடைய தொண்டர்கள், ரசிக மாமணிகள் நடந்து கொள்கிறார்கள் என்பது உண்மைதான். மேலும் விஜய் அவர்கள் அந்த கொடும் துயரம் நடந்த பிறகு அந்த இடத்தை விட்டு உடனடியாக அகன்று விடுகிறார். என்ன அவர் விமான நிலையம் போகும்போதும் பத்திரிகையாளர்கள் பின்தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறார்கள். 30 பேர் மரணித்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்போது தகவல் அது 30 பேர் மரணம் கூட்ட நெரிசலில் மாண்டிருக்கிறார்கள். உங்கள் பதில் என்ன சார் என்றால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு நல்ல தலைவன் நின்று இது நடக்கக்கூடாத ஒரு பெருந்துயரம் நடந்து விட்டது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த இடத்தில் இருக்க முடியலை. அவர் ஓடுகிறார், ஒளிகிறார், அது இருக்கட்டும். அவர் சொல்ல வேண்டியது என்ன, என்னால் இந்த இடத்தில் இருக்க முடியாது, இதயமே வெடித்துவிடும் போல தெரிகிறது, எனக்கு ஒரு பாதுகாப்பான அமைதி தேவைப்படுகிறது, ஆகவே நான் ஊர் நோக்கி போகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே. அது அவர் செய்ய தவறியது தானே. அதை அவர் செய்யலை. அவர் ஓடுகிறார், ஒளிகிறார். அங்கே போயிட்டு 3 நாள் கழித்து வீடியோ போடுகிறான். சிஎம் சார், என்ன சார், என்ன வேணாலும் பண்ணுங்க, ஏன் தொண்டங்களை விட்டுருங்க. தொண்டங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய மாவட்ட செயலாளர்களை அரசு செய்திருக்கிறாங்க. அது முறையானது தானே. அவர் செய்ய தவறியது. 10,000 பேர் தான் கூடுவார்கள் என்றால் அங்கே 25,000 பேர் கூடியது என்ன? 25,000 பேரை கூட்டத்துக்கு உட்படுத்தியது எப்படி? அதை கூடுவதற்காக ஏற்பாடு செய்து டெம்போ வைத்து அழைத்து வந்து மாறி அவர்கள் மனித சங்கிலி போட்டு அவர்களை வெளியே போகவிடாமல் நெருக்குதலுக்கு ஆளாக்கியது அந்த மதியழகன் தானே. அப்போ அவர் மீது வழக்கு பாயத்தனை செய்யும். அவர் மீது வழக்கு பாய்ந்தால் அவருக்கு ஆதரவாக பக்கபலமாக நிற்க வேண்டியவர்கள் அவர் மனைவிக்கு தேவையற்ற தூண்டுதலை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அவர்கள் கத்தியால் கிழித்தார்கள். வந்தவர்கள் 10 ரவுடிகள். 25,000 பேர் 30,000 பேர் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் 10 ரவுடிகள் வந்து யாரை எங்கே கத்தியால் குத்த முடியும், யாரை எங்கே கழுத்தை நெருக்க முடியும், யாரை எங்கே மிதித்து கொள்ள முடியும், யாரை அடித்து கொள்ள முடியும், மிகவும் முட்டாள்தனமான அரிதிலும் அரிதான பெயர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை இவர்கள் அந்த இடத்தில் அந்த அம்மாவை முன்வைக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த அம்மாவும் பைத்தியக்காரத்தனமாக அந்த வாதத்தை முன்வைத்து பேசியிருக்கிறது. அதையே தான் இவர்கள் கையில் பிடித்து கொண்டு உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்குக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒருவர் பொதுநல வழக்காக தொடுக்கிறார். அப்போ கரூர் என்பது மதுரை சென்னை கிளையினுடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் தானே வழக்கு தொடுக்கணும். இவர் என்ன சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து விட்டார் என்று உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார்கள். இவர்களுடைய வாதம் சரியா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம அதற்கு இது பண்ணணும். வைஸ் சான்சலர் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது வைஸ் சான்சலரை அரசை நியமித்துக் கொள்ளலாம், தமிழ்நாடு அரசை நியமித்துக் கொள்ளலாம், ஆளுநருக்கு என்னென்ன வரையறைகள்லாம் அப்படின்னு அவங்க ஒரு கட்டுப்பாடு விதித்த உடனே வைஸ் சான்சலரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த சட்டத்தை அரசு ஏற்றுது. உடனே
அந்த சட்டத்துக்கு எதிராக வெங்கடாஜலபதினு ஒருவர் திருநெல்வேலியில் இருந்து சென்னை கோர்ட்டில் அதுவும் விடுமுறை அமர்வில் போய் அதுவும் ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வில் போய் மனு செய்கிறார். அந்த மனு உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்க அரசு தரப்பு நாங்கள் அப்டேவிட் தாக்கல் பண்ணணும்னாலோ இல்லை பதில் மனு தாக்கல் பண்ணி நாங்கள் ஏதாவது பேசணும்னாலோ அதற்கு எந்த இதுவும் இல்லாமல் அவர் சொன்னதான் சரி, உடனே நான் ஸ்டே கொடுக்கேன், எப்படி அரசுனுடைய தரப்பு தவறானது, நான் ஸ்டே கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு ஸ்டே போட்டவர் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன். அது எந்த வகையில் வரும் அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை. அதாவது இந்த நீதி விசாரணைக்கு சிட்டு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தவறு என்று தாவாக்கா வாதாடும்போது அந்த வெங்கடாஜலபதி என்ற திருநெல்வேலிக்காரர் மதுரை ஹைகோர்ட்டுக்கு உட்பட்ட வரம்புக்கு உட்பட்ட அந்த எல்லை வரம்புக்கு உட்பட்ட திருநெல்வேலிக்காரர் ஒரு வழக்கை சென்னையில் கொண்டு போய் அதுவும் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் அதுவும் விடுமுறை கால பெஞ்சில் இது பண்ணும்போது உச்சநீதிமன்றத்துக்கு அரசு அதை எடுத்துக்கொண்டு போனால் உச்சநீதிமன்றம் என்ன அவசரம்னு வந்திருக்கிய இந்த வழக்கு கொண்டுக்கிட்டு இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்கிறதுக்கு இது இல்லைல்ல அப்படின்னா அது எப்படி? அது பொதுமையான இது பிரச்சனை தானே, தமிழ்நாடு முழுமைக்குமான பிரச்சனை தானே அப்படின்ட்டு அதையெல்லாம் பூசி மெழுகிட்டு பொறுங்க நாங்கள் பையா பார்த்து எல்லாம் முடிக்கும் அப்படின்னு சொல்லி கிடப்பில் போட்டிருக்கிற உச்சநீதிமன்றம். அதில் நம்ம எந்த குறையும் காணவில்லை. அதில் சட்ட நுணுக்கங்கள் இருக்கும், அதைத்தான் உச்சநீதிமன்றமும் செய்திருக்கிறது, உயர்நீதிமன்றமும் அதைத்தான் நம்ம செய்திருக்கிறது என்று இந்த இடத்தில் நம்ம அந்த இடத்தை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் நம்ம இடமில்லை. அதே நேரத்தில் இங்கே ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் போய் அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் சிட் விசாரணை கேட்கிறார் என்றவுடன் அந்த அவர் சிட் விசாரணை கேட்கவில்லை, அதாவது தாவேகா மீது நடவடிக்கை எடுக்கணும், அப்போ இவருக்கு இந்த பிரச்சார அனுமதிகளை இனிமேல் கொடுக்கக்கூடாதுங்கும் போது அந்த இடத்தில் அதாவது கலவரம் அந்த கொடுமை நிகழ்ந்து அந்த கடுந்துயரம் நிகழ்ந்த இடத்தில் தாவேகா உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ இல்லை தலைவரோ இல்லை பொதுச் செயலாளரோ யார் ஒருவரும் அந்த இடத்தில் இல்லை. பொதுமக்களுக்கும் காயம்பட்டவர்களுக்கும் இல்லை உயிரிழப்பு நடந்த குடும்பத்துக்கும் யார் ஒருவரும் ஆறுதல் சொல்லுவதோ இல்லை ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்பதற்கோ யார் ஒருவரும் இல்லை. லீடு செய்வதற்கு ஆள் இல்லை, லீடு டு டைம் என்று சொல்லி கொண்டவர்கள் அந்த இடத்திலே இல்லை, அந்த டைமில் இல்லை, அந்த ஏரியாவில் இல்லை என்போது அப்போ நீதிமன்றமே இங்கே உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீதிமன்றத்துக்கு தெரியும். நீதிமன்றமே இந்த இடத்தில் இவர்கள் இல்லை, இவர்கள் தலைமை பண்புக்கு ஏற்றவர்கள் அல்ல, கட்சி நடத்துவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நீதிமன்றம் ஒரு வரையறைத்து வருகிறது. ஆகவே இந்த விசாரணை போதாது. ஏன்னா அரசு செய்ய தவறிய விஷயங்கள் என்னன்னா உடனடியாக அவர்கள் எல்லாம் செய்தார்கள். அதாவது உடனடியாக பல டாக்டர்களை கொண்டு வந்து அங்கே நடக்கக்கூடிய மரணங்களை பிரேத பரிசோதனை செய்தார்கள். நடந்த மரணங்களுக்கு பிரேத பரிசோதனை செய்தார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்குள்ள பிரேதங்களை அவசரமாக, ஏன்னா பலர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த இடத்தில் வந்து ஜெயா டிவியை ஒளிபரப்புறது போராட்டம் நடத்துகிறாங்க. காலை 7 மணிக்கு தந்துருவோம்னு சொல்லிட்டு 12 மணி ஆகியும் தரமாட்டேங்காங்க அப்படின்னு சிறுவனின் உறவினர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள்னு ஒளிபரப்பாச்சுது. அப்போ இந்த இடத்துல அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டது என்றாலும் கூட அவர்கள் அது மட்டும் இல்லை, அவர்கள் தங்களுடைய இழப்பு தொகை அரசு அறிவித்த இழப்பு தொகையை உடனடியாக கொடுத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட விஜய் தரப்பு 20 லட்சம் ரூபாய் இழப்பு தொகை அறிவித்தாங்களே, எப்போமாவது கொடுத்தாங்களா? கொடுக்கல, அது வேறு கிடையாது. ஆனாலும் கூட விஜய் எந்த குற்றத்தை இழைப்பதற்கு ஒரு செயலை தூண்டும் செயலாக இருந்தாரோ அவர் மீது வழக்கு இல்லை. அவர் வந்த அந்த பேருந்தின் மீது எந்த வழக்கும் இல்லை. அந்த பேருந்தின் வழக்கு பதிவு செய்து அந்த பேருந்தை கைப்பற்றி இருக்க வேண்டும், அது இல்லை. தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது. தங்களுடைய விசாரணையை அவர்கள் துரிதப்படுத்தவில்லை. முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக பாதிக்கப்பட்டவர்களை உயிரிழந்த குடும்பத்தினரை எல்லாரையும் சந்தித்தார், துணை முதல்வர் சந்தித்தார், அதில் எந்த மாற்றம் இல்லை. அவர் செய்யக்கூடிய அரசு பணிகளில் அதுவும் ஒன்றாக அவர் செய்து முடித்தார். அது மட்டுமில்லை, அவர் வந்து இவர்களுக்கு கருணை காட்டும் விதமாக இவர்களை கை தூக்கு யாரை தாவாக்கா கட்சியினரை அவர்களெல்லாம் நன்றி மறந்த கூட்டம் என்பதில் எந்த அளவு ஐயம் இல்லை என்று அவர்களுக்கு கருணை காட்டும் விதமாக கை தூக்கி விடுமாக ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் என்று ஒருபோதும் எண்ண மாட்டார்கள். அப்படி எண்ணம் படைத்தவர்கள் யாரும் இல்லை. இது ஒரு இயல்பான
ஒரு விபத்து நடந்து விட்டது, கடுந்துயரம் நடந்து விட்டது, நம்ம இதில் இருந்து மீண்டு வர வேண்டும், எல்லோரும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இனி இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமன்னு நம்ம எல்லாரும் கூடி பேசி நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அறிவித்து இவருக்கும் கைகாட்டி கைதூக்கி விட்டுக்கிட்டு செல்கிறார் முதல்வர் அவர்கள். அவர் பெருந்தன்மையாக அதை செய்து விடுகிறார் என்றால் கூட அவருடைய பெருந்தன்மை இவர்கள் காலில் போட்டு மிதிப்பார் என்று அவர் கணிக்க தவறியது அவருடைய, அதாவது திமுகவுடைய தவறு என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு சொல்லக்கூடியவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், இவர்களை எந்த மாதிரியான சூழலுக்கு இவர்கள் இருக்கிறார்கள், எந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் இந்த இடத்துல இப்படி மெச்சூராக நடந்துக்கிட்டதெல்லாம் இந்த கோஷ்டிக்கு சரியாக வராது அப்படி என்பதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். அதை எடுத்து சொல்ல தவறிவிட்டார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தில் போய் தாவேக்கா கேட்கு, அடித்து கொண்டுட்டாங்க, மிதிச்சு கொண்டுட்டாங்க, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. அப்போ அரசு தரப்பு சொல்லுது அதுக்கான இதே இல்லை. ஆனால் பாருங்கள், தாவேக்கா என்ன சொல்லுது, ஒரு போலீஸ்காரர் கூட சாவலை, 41 பேர் உயிருக்கு போயிட்டாங்க, ஆனால் ஒரு போலீஸ்காரர் சாவலை. என்ன மாதிரியான வன்மமான குரூரமான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க இந்த கட்சிக்காரரும் இந்த கட்சி தலைவரும்? என்ன மாதிரியான மனம் படைத்தவராக இருப்பாங்க? ஏன் போலீஸ்காரர் சாகணும்? எதுக்காக சாகணும்? காவல் பணி, காவலுக்கு ஆளையே காணலாம். 600 போலீஸ்காரருங்க காவலுக்கு ஆளை காணணும். ஒவ்வொருத்தருக்கும் காவலுக்கு ஒவ்வொரு போலீஸ் போடுவது தான் அரசுடைய வேலை. இல்லை அப்படி ஒரு போலீஸை நிறுத்தத்தான் முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸை நிறுத்தத்தான் முடியுமா? அது முடியாத விஷயம். எந்த ஒரு கூட்டத்துக்கும் அத்தனை பெரிய அளவில் போலீஸை நிறுத்தவே முடியாது. 10,000 பேர் 25,000 பேர் கூடுதுன்னா அதுக்கு தக்க 25,000 போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டினா அப்போ போலீஸார் நிற்பதற்கு தான் இடம் இருக்கும், உங்கள் தொண்டர்கள் நிற்பதற்கு எந்த இடத்துலையும் இடம் இருக்காது. போதுமான போலீஸ் என்பதை அவர்களே அனுசரித்து நாமளும் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்தந்த இடங்களில் வழிவிடுங்கள், இந்தந்த இடங்களில் ஒதுங்குங்கள், இந்த இடத்துல போய் தண்ணி குடிங்க, அங்கே போங்க, அங்கே தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் காற்று வரட்டும், விலகுங்கள், அவர் கீழே விழுந்து கிடக்காரு, கொஞ்சம் நகருங்கள், நம்ம தூக்குவோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு தக்க இருக்கணும். நீ வந்துட்டான்னு விசில் அடிச்சுனா தலைவன் வந்துட்டான்டான்ட்டு விசில் பிகிலுன்ட்டு நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கும் போது அவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த கூட்டத்தில் அவர்கள் சாகவில்லை, அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளாமல் உங்களை காப்பதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்கள் சாகவில்லை என்று இவர்கள் பேசுவது, இந்த உச்சநீதிமன்றத்தில் வாத வைப்பது எந்த விதத்தில்? அதில் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை அரசை பார்த்து கேட்டுவிட்டார். இரவோடு இரவாக எப்படி பிணப்புறாய்வு செய்தீர்கள் என்று கேட்டுவிட்டது என்று இவர்கள் குதூகலித்துக் கொள்கிறார்கள். இரவோடு இரவாக பிணக்கூறு ஆய்வு செய்வதற்கு போதிய, அதாவது எந்த இடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்பதற்கு இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அனுமதி, மாஜிஸ்ட்ரேட் அனுமதி கொடுத்தால் போதும், அந்த அனுமதியை வைத்து அவர்கள் பிணப்புறாய்வு செய்யலாம். அதுவும் அவசர காலத்திற்கு தக்க, அதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை மிக்க காலத்தில் அந்த மாதிரியான இதுகளை இரவிலும் அவர்கள் பிணப்புறாய்வு செய்யலாம் என்று விதி இருக்கிறது அப்படின்னு அந்த நீதிமன்றமே, அந்த உச்ச நீதிமன்றமே அந்த விடையை அங்கு அளித்து விட்டது என்றாலும் இவர்கள் ஒருவித ஆர்கசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தாவக்கினர். ஆனால் அதில் நிறைய இடங்களில் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு அரசு செய்ய தவறிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வழக்கை தொடுத்த ஒருவர் ஒரு சிறுவனின் அப்பா, அதாவது அப்பா என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஏற்கனவே தப்பாக போய் தான் அந்த சிறுவனின் தாயார் தான் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண் என்று அவர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. அது இப்போ ஊடகங்களுடைய விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த போலீஸ் விசாரிச்சதா விசாரிக்கலை. ஒவ்வொருவரும் ஏன்னா ஒரு அலிகேஷனை இவங்க உற்பத்தி பண்ணும்போது, உற்பத்தி தான் மேனுஃபேக்சர் பண்ணும் போது, அந்த அலிகேஷனை பண்ணும்போது இவங்க அப்போ எந்த அளவில் அது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை போலீஸ் விசாரிச்சிருக்கணும், உளவுத்துறை விசாரிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அந்த குழந்தை செத்துருக்கிறது, அவர் அப்பா போய் மனு தாக்கல் பன்னீர்செல்வம் பண்ணுகிறார் என்றால் பன்னீர்செல்வம் யார் அப்படிங்கிறத உடனடியாக போலீஸ் விசாரிக்க வேண்டும். ஏன் இந்த இடத்தில் போலீஸ் விசாரிக்க தவறி? விசாரித்து அரசுக்கு தகவல் கொடுக்கணும். அரசு வழக்கறிஞர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாத்தையும் அப்படியே ஆவணமாக கொடுக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட்டோடு அந்த அம்மா இருக்குது, சர்மிளாங்கிற அந்த அம்மா இருக்கிறாங்க. அவங்க பாவப்பட்ட, ஏழைப்பட்ட, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க இருக்கிறாங்க. எல்லாமே விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவருடைய கூட்டத்துக்கு முண்டியடித்து போயிருக்கிறார்கள். அதனால தான் அவங்க ஒரு அறியாமையின் விளிம்பில் இருப்பதனால தான் இவர் விஜய் என்பவர் மிகவும் எளிதாக எல்லோரையும் ஏமாற்றி விடலாம் என்று இருக்கிறது. படத்தில் பேசியது போல் நான் வருவேன்,
எனக்கும் நெஞ்சம் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வலி ரொம்ப இருக்குது. அதை வரைச்சு நான் முந்தானத்து வந்து பேசினார்ல, 16 நாள் காரியம் 16 நாள் காரியம் 16 நாள் காரியம் 16 நாள் காரியம் முடிஞ்சப்போ எங்கள் வலி வந்து வலி கீழ் மேலே இருக்குது. அந்த வலி கீழ் மேலே இருக்கிறதுனால தான் நாங்கள் 16 நாள் காரியம் முடிவிட்டோம். அதுக்கு முன்னாடி வெளியே வரண்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏன் அந்த பஸ்ஸு விஜய் போய் அவ்வளோ மரணத்துக்கும் காரணமான அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை நடத்திய எந்த முட்டாள் மூடன் நடத்தினான்? அதற்கு தூண்டுகோலாக இருந்தவன் எவன்? அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை நடத்தியவன் எவன்? இல்லை புதுசாக போய் நடத்திட்டானா? நீ சொல்லுதிய 10 ரவுடிகள் போய் அந்த ஆயுத பூஜையை நடத்திட்டானா? இந்த கரூர் துயரத்திற்கு காரணமானவங்க யார்? அவன் தானே அந்த ஆயுத பூஜையை நடத்தினான். கரூர் துயரத்திற்கு காரணமான அந்த முட்டாள்கள் தானே அந்த ஆயுத பூஜை அந்த பேருந்துக்கு நடத்தினான். அந்த பேருந்தில் நாமக்கல்லில் இருந்து விஜய் கரூருக்கு போகும்போது வழியிலேயே அவரை தொடர்ந்து 2 சக்கர வாகனங்களில் பயணித்தவர்கள் 2 அவர் வாகனத்து உள்ளேயே விழுந்திருக்காங்க. அவங்க இருக்காங்களா செத்தாங்களா தெரியல. அது நாங்கள் புகார் கொடுக்கவில்லை. ஆகவே விஜய் மீது எந்த நடவடிக்கையும் தேவையில்லை. அவர்கள் மார்த்தட்டி கொள்கிறார்கள். ஆனால் மூடர்களே, முட்டாள்களே, இப்படி ஒரு கூட்டமாக இருக்கும். நீ புகார் கொடுக்க வேண்டாம், உன் தலைவன் மீது எந்த புகாரும் கொடுக்க வேண்டாம். ஆனால் இப்படியா போய் சக்கரத்தில் விழுந்து சாவாய்? இதை சாவதற்காக உன் தாய் தப்பன் பெற்று போட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுவான மனிதனாக நாம் வைக்க வேண்டியிருக்கு. ஆகவே தான் இந்த இடத்தில் அந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம். அப்போ இவர் விஜய் வந்து அந்த மாதிரி பின்தொடர்ந்து தன்னை நாமக்கல்லிலிருந்து 4000 பேர் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்களும் பின்னால் அழைத்து வருவதற்கு கூட்டம் சேர்ப்பதற்காக தான். இந்த கூட்டம் கூட வேண்டும். கரூரில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கும்போது 30 பேர் விழாவா அப்படிங்கிறார். திமுக நடத்திய 30 பேர் விழாவா? அவருக்கு அத்தனை இழிவாக திமுகவினுடைய பெரும் விழா வந்து அத்தனை இழிவாக தெரிகிறது. அப்போதே இவர்கள் சுதாரித்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பேசியவனை நம்ம எங்கே வைக்கணும்னு சுதாரிக்கணும். இவர்கள் இன்னும் சுதாரிக்கவில்லை. அதாவது தமிழ்நாடு அரசு இன்னும் சுதாரிக்கவில்லை, திமுகவும் சுதாரிக்கவில்லை. திமுக தங்களுடைய எண்ண ஓட்டத்தில் எதை நினைத்து கொண்டு இப்படி இருக்கிறது, இல்லை எந்த சமரசத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது, இல்லை காங்கிரஸ் எதுவும் இதில் மற்றவர்கள் சொல்வது போல ராகுல் காந்தி அவர்கள் இந்த இடத்தில் எதுவும் சமரச தூது நடத்துகிறாரா? ஏன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்களை பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராகவே இருங்க, அல்லைன்னா நம்ம ஆட்சி வந்த பிறகு இன்னொரு மாநிலம் பிரிப்போம், அதுக்கு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடுவோம், நீங்கள் வழக்கம் போல் முதலமைச்சராக இருங்கட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இது புரியலை. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இங்கே உள்ள சீட் கன்ஃபார்மாக 40 வேணும். அதில் எந்த மாற்று நடந்துடக்கூடாது. அப்போ இன்னும் தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரா, அதீத ஆர்வம் காட்டுகிறாரா, அதீத ஆசைப்படுகிறாரா என்பது புரியவில்லை. எந்த விடத்திலும் ராகுல் அவர்கள் மெச்சத்தகுந்த கோட்பாடைத்தான், மெச்சத்தகுந்த வழிகளைத்தான் கையாண்டு வருகிறார். அதில் மாற்று கருத்தை நம்ம நல்லா பார்த்து கொண்டு தான் வருகிறோம். இருந்தாலும் வெளி உலகில் நடமாடக்கூடிய செய்திகளை வைத்து நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது இதையும் நாம் பேசுகிறோம். இந்த இடத்தில் அந்த இடத்தையும் அதையும் கடந்து போக முடியாது என்பதால் பேசுகிறோம். ஆகவே தான் திமுக இந்த இடத்தில் போதிய விசாரணைக்கு உத்தரவிடாமல் இருக்கிறதா? ஏன்னா சிட்டு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணையே இவர்கள் வேண்டாம் என்று உயர்நீதிமன்றத்தில் மறுத்தவர்கள். திமுக அரசு அதை மறுத்தது. இல்லை போலீஸ், நாங்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் நியமிச்சிருக்கோம், அவங்களும் விசாரிப்பாங்க, போலீஸும் விசாரிக்கும், நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு அதை மறுத்தவர்கள். ஆனால் நீதிமன்றமே தான் தானாக முன் வந்து இது கட்டாயம் நடத்தணும், நேர்மையான ஒரு உண்மையான மதிப்புமிக்க ஒரு அதிகாரி இந்த விசாரணை நடத்த வேண்டும், இது எங்கே தவறு நடந்தது, யாரால் இவ்வளவு பாதகம் நடந்தது, இனி இவ்வாறு நடக்காமல் இருப்பது எப்படி என்பற வழிமுறைகளை எல்லாம் காண வேண்டும் என்பதற்காக தான் இந்த விசாரணை என்று உயர் நீதிமன்றம் பொட்டில் அடித்தது போல் உத்தரவை போட்டது. அதனால்தான் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் அந்த விசாரணை அமைக்கப்பட்டது. அது முதல்ல தமிழ்நாடு அரசு எதிர்த்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு தான் அந்த விசாரணை கொண்டு வந்தது போல அவர் விசாரணை மீது தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லையா? விஜய்க்கு உச்ச நீதிமன்றத்தில் பேசுகிறார்கள், ஆதவ அர்ஜுனா வக்கீல் பேசுகிறார், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மீது, போலீஸ் அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியின் கீழ் ஒரு விசாரணை அமைப்பை அமைத்து அதை விசாரிக்க வேண்டும். அப்படி அமைச்சுக்கிட்டேன்னா அப்படி ஒரு அமைப்பையே அது அமைக்காது. உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு என்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்பு வரும் என்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு தீர்ப்பு வரப்போறதில்லை. உமானந்தன் கேட்டது போல
அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரது ஒரே ஒரு குறுக்கள் வருகிறார், ஒரே ஒரு மாநகராட்சி உறுப்பினர் உமானந்தன் அவர் கேட்டது போல. இதெல்லாம் இங்கே ஜாதி வெறியால் அவர் மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. அதெல்லாம் முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்கே கவனிக்க தவறீர்கள்? நம்ம பெரியார் வளர்ந்த பூமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர ஜாதி வெறி தலை விரித்தாடுகிறது என்பதற்கு முற்றிலும் மெய்யான ஒரு விடயமே உமானந்தன் அவர்கள் இங்கே தேர்வாகி இருப்பது. இப்போ இவர் ஒரு படம் வேறு தயாரித்து விட்டுருக்காரு. யார்? அவரே நடிகராக இருக்கார். யார்? நம்ம எச் ராஜா. அவர் நடித்து ஒரு படம் வெளிவர போகுதுன்னா அது கந்தர்மலை சிக்கந்தர்மலையில் கந்தர்மலைங்கார். அவர் நம்ம தொல் திருமாவளவன் அவர்களை நேரடியாக தாக்கும் விதமாக அத்துமீறி எழுதா ஒன்று நான் தொலைச்சிருவேங்க மாதிரிலாம் சில வசனங்கள் வர மாதிரி அவர் ஒரு படம் நடிச்சிருக்கார். இதெல்லாம் நேரடியாக விளிம்பு நிலை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைப்பாளிகளை தாக்கும் விதமாக அவருடைய செயல்பாடு இருக்கிறது. அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மாதிரி ஒரு குறும்படத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. அப்படி நடந்துச்சு அதை வெளியிடறதுக்கு விரைவில் அப்படின்ட்டு விளம்பரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு வகையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உச்சநீதிமன்றத்தில் தாவாக்கா தரப்பு இன்னும் உற்சாகமாக அங்கே ரவுடிகள் புகுந்தார்கள், போலீசார் சாகவில்லை, அடித்து கொண்டார்கள், மிதித்து கொண்டார்கள், கத்தியால் குத்தினார்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அபிடவிட்டு தாக்கல் பண்ணுன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பில் அப்போ இவர் வழக்கு தொடுத்தவர்களில் பாதிக்கப்பட்ட அந்த உயிர் விட்ட சிறுவனுடைய தந்தை என்பவர் போலியானவர். அவர் உண்மையிலே தந்தையாக நடக்கவில்லை, அவருடைய செயல்பாடு தவறானது. அதே மாதிரி மனைவியை பறிகொடுத்தவர் நான் இந்த வழக்கை தொடுக்கவில்லை, என்னிடம் என்னுடைய மகனுக்கு வேலை வாங்கி தருகிறோம், இன்னும் அந்த நஷ்டஈடு தொகையை அதிகப்படுத்தி தர ஏற்பாடு செய்கிறோம் என்று அதிமுகவை சேர்ந்த பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர், முன்னாள் ஊராட்சி தலைவர், அவர் என்னிடம் கையெழுத்து வாங்கினார். அவர் தான் இந்த வழக்கு ஓடிச்சிருக்கணுமே தவிர எனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன விட்டுருங்க, நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் பரம ஏழை என்பது மட்டும் இல்லை, விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவன், நான் ஓடி ஆடி விவசாயம் கூலியாக பழச்சிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல விட்டுருங்க, நான் பல லட்சம் ரூபா கடனில் இருந்து தமிழ்நாடு அரசு தந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சிருக்கேன். ஐயா கமல்ஹாசன் அவர்கள் தந்த 1 லட்ச ரூபா காசு விலையத்தான் இப்போ வச்சுருக்கேன். அப்படின்னு 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் மிச்சப்படுவது எப்போதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை ட்ரைப்ஸு சேனலுக்கு கொடுத்துருக்காரு. அதை கரிகாலன் அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மா சர்மிளா அவர்களுடைய பேட்டியை கொண்டு, கணவனால் நான் கைவிடப்பட்டவன், கணவன் அந்த பணத்துக்காகத்தான், முன்னாள் கணவன் இந்த விஜய் கொடுக்குற பணத்துக்காகத்தான் அவன் இந்த வழக்கையே சோடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு. இதையெல்லாம் அரசு தரப்பு சொல்ல தவறியது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் சொல்ல தவறியது ஏன்? பொய்யா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புனைச்சுருட்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கதையாக உச்சநீதிமன்றத்தில் அளந்து விட்டு கொண்டு தங்களுடைய வழிக்கு ஏற்ப பொய்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து எழுப்பி நிற்கிறார்கள் விஜய் கட்சியினர். அந்த நிலையில் இருந்து அதற்கு அதிமுக என்ன அவர்களுடைய நியமித்திருக்க வக்கீலெல்லாம் பிஜேபி வக்கீல்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் தான் பல 100 வக்கீல்களை தமிழ்நாடு வெற்றிக்கழகம் இல்லை தமிழக வெற்றிக்கழகம் நியமிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது? அது கட்சிக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு அவர்கள் பிஜேபி பார்த்து கொள்பவார்கள். பிஜேபிக்காக ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு ப்ரேயருக்கு அதாவது ஒரு வாய்தாவுக்கு எந்திரிச்சு நிற்கணும்னாலே 20 லட்சத்துக்கு குறையாமல் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை வைத்து பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய, அதாவது உயிர் போன சிறுவனுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய பன்னீர்செல்வம் வாதாட முடியுமா? இல்லை மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவர் அந்த வழக்கை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியுமா? ஒரு வழக்கறிஞருக்கு 20 லட்சம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. இதெல்லாம் செய்வது யார் என்றால் பிஜேபியும் அதிமுகவும் நம்ம தாவேகாவும். இவர்களை நாம் தற்கூறி என்றெல்லாம் சொல்ல வரல. இந்த இடத்தில் விஜய் செய்ய தவறிய விஷயங்கள் என்ன என்பதை நம்ம பட்டியல் போட்டிருக்கோம். அவர் லைட்டை அடித்து ஆஃப் பண்ணி அவர் அந்த கூட்டத்துக்கு என்ட்ரானதே பெரிய தள்ளுமுள்ளுக்கு முக்கியமான காரணம். அந்த தள்ளுமுள்ளிலும் ஏற்கனவே பல மணி நேரமாக காத்திருந்த கூட்டத்தினுடைய
அந்த கையேறு நிலை, அதாவது ஒரு மயக்க நிலைக்கு வரக்கூடிய நிலை, தண்ணி உணவு கிடைக்காமல் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருப்பதால் என்னுடைய வாய் புலரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நான் இந்த வீடியோ ஒரே போக்கில் தான் பேசிக்கொண்டிருக்கேன். நிறுத்தி நிதானித்தோ எதையோ எத்தனைத்தோ ஏதோ பேசவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த நிலையையே நம்ம இந்த குறுகிய நேரத்தில் அடைகிறோம் என்றால் 7 மணி நேரமாக வெயிலில் நின்றவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதை மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். விஜய் தொண்டர்கள் என்பவர்களும் உணர்ந்து பார்க்க வேண்டும். 7 மணி நேரமாக எல்லா மக்களும் கூட்ட நெரிசலில் முட்டி மோதிக்கொண்டு நின்றால் அவர்களுக்கு காற்று கிடைப்பது சிரமம், தண்ணி கிடைக்கவே இல்லை, உணவு கிடைக்கவில்லை. அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கோ வேறு ஒதுங்குவதற்கு எந்த இயற்கை உபாதைகளுக்கும் செல்வதற்கு வழியுமற்று நாதியற்று நின்றிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர். அந்த நிலைக்கு கையறு நிலைக்கு தள்ளியது விஜயினுடைய செயல்பாடு. அவர் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். கடைசி நேரத்தில் 50 மீட்டருக்கு அந்தப்புறமாக நின்று பேசியிருந்தால் இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது. அதனால் அவர் மீது நம்ம குறையோ குற்றங்களோ அடுக்கவில்லை. ஆனால் இது அவர் செய்ய தவறியது. அரசு இந்த இடத்தில் பல கூட்டங்களுக்கு, விஜயனுடைய கூட்டங்களுக்கு தடை போடுகிறார்கள். விஜய் கதறாரு, எங்களை முடக்க பார்க்குறிய, முனைய பார்க்குறிய, நான் ஏன் மக்களை சந்திக்கப்படாது அப்படின்னு ஏகவசனம் பேசினார். இதற்குத்தான் எல்லா அரசியல் கட்சியினருக்கும் போடக்கூடிய விடயங்களைத்தான் தடைகளைத்தான் இவர்களுக்கும் போட்டார்கள். அதையெல்லாம் மீறி நாங்கள் மீறி எழுவோம்னு சொல்லியே மீறிவிட்டார்கள். அதனால் பல உயிர் போனது தான் மிச்சம் என்ற நிலையில் இன்று விஜய் கட்சி இருக்கிறது. கட்சி எந்த திசையை நோக்கி போகும் என்று இல்லை. அவர்களுடைய கூட்டம் என்பது, ரசிகர் கூட்டம் என்பது மானாவாரியாக, அது தானே முளைத்த கூட்டம் போல அது மானாவாரியாக கண்டமேனிக்கு காடு முள்ளு எல்லாம் போய் மேயக்கூடிய ஆடுகளாக இருக்கிறது. ஆகவே அந்த மந்தை கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு வழியில்லை. அவர்களை ஐயையோ யாரு எங்கள் பெரியார் எதையும் பண்ணிக்க முடியாது என்ற நிலை இருப்பதனால் தமிழ்நாட்டை ஒரு 3 நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதை நான் கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அந்த விடத்தில் என்ன பேசினார்கள் என்றால், விஜய், அதிமுக, பிஜேபி, அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து விட்டால் வென்று விடுவார்கள். ஆனால் ஐயோ பாவம் தமிழகம், தமிழ்நாடு ஐயோ பாவம் என்றார்கள். அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அப்படி ஒரு நிலை வருமாயின் மக்கள் விழிப்போடு இல்லை என்றால் நாம் செய்ய தவறியது என்ன என்று நீங்கள் சிந்திப்பதற்குள்ளே வடநாடு போன்ற இழிநிலையை நாம் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு வருத்தமான பதிவை இந்த இடத்தில் நான் பதிவிடுவதற்காக பல நாள் கழித்து இந்த பதிவை பதிவிடுகிறேன்.